நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜாப்லேருந்து அடுத்த ஜாபுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலங்கள் ஆகும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு நியூ ஜாபுக்கு ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க. அப்போது எவ்வளோ நாட்கள் தேவைப்படுது ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு? நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிலே, நல்ல சேலரிலே, நல்ல க்ரோத்து, நல்ல ஹைக் போடுற ஒரு சூப்பரான ஒரு கம்பெனியை நீங்கள் பார்க்கணுன்னா எவ்வளோ நாட்கள் தேவைப்படும்னா, என்னை பொறுத்த வரையும் ஒரு ஜாப் கிடைக்கிற வேலிட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்து தான். என்ன சொல்கிறீங்க ப்ரோ, நான் பல மாதமாக ஜாப் தேடிட்டுருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சீக்கிரமாக எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு 1 மந்த்லேயே ஜாப் கிடச்சிருன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சிம்பிள். உங்களுடைய ஒரு 3-4 ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஸோ உங்களுடைய ப்ரொஃபைலோடைய ஸ்ட்ரென்த்து, ஓகேங்களா, உங்களுடைய ரிஸ்யூமோ, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கில் செட்டோ, நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் தென் இந்த ரிஸ்யூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணுறது எங்கெங்கே பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஜாப் ரிக்ரூட்டிங் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமஸ் சைட்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாக்ரி, லிங்க்டின்னு, அண்ட் தென் மான்ஸ்டர், ஷைன் ஜாப்ஸு, ஓகேங்களா, அண்ட் தென் இண்டீட், ஓகேங்களா. இந்த ஒரு 5-6 சைட்ஸில் மட்டும்தான் நான் ஃபேமஸாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல சர்ச் வரணும், இல்லை ஒரு குவாலிட்டியான கம்பெனிஸ்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்டினில் போங்க. லிங்க்டினில் உங்களுக்கு குவாலிட்டியான கம்பெனிஸ் கிடைக்கும், அண்ட் தென் ரெப்யூட்டட் கம்பெனிஸ் கிடைக்கும், ஓகேங்களா. ஆனால் இந்த ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு க்ரோத் இல்லாத கம்பெனிஸ் இப்போ தான் வந்து புஷ்அப்பில் வராங்க. ஒரு ஸ்டார்ட் அப்னால் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான இதில் போங்க. லைக் இண்டீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனியும் போஸ்ட் பண்ணுவாங்க, as well as கார்ப்பரேட்டும் போஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 2-வே பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இண்டீடு, ஓகேங்களா. ஆனால் நாக்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் பண்ணி பண்ணுற ஒரு கம்பெனிஸ் தான் வருவாங்க. ஸோ இப்போ நாக்ரிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க இயர்லி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போகிறதுனா நாக்ரி, இண்டீட், லிங்க்டின், ஸோ இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அண்ட் ப்ரொஃபைலை வந்து மேக் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பை சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஸ்கில் செட்டை போட்டுட்டு அலர்ட் செட் பண்ணிக்கணும். இப்போ அலர்ட் செட் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி நான் ஒரு கிராஃபிக் டிசைனர், இல்லை நான் ஒரு யூஎக்ஸ் டிசைனர், இல்லை யூஐ டிசைனர் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லா விதமான டீட்டெயில்ஸ்லாம் அதில் ஃபில்அப் பண்ணிட்ட பிறகு யூ நீட் டு செட் யுவர் ஜாப் அலர்ட் செட் பண்ணணும். அந்த அலர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துட்டுருக்கும், உங்களுடைய மெயிலுக்கு இன்டிமேஷன் வரும். இந்த மாதிரி எல்லா போர்ட்டலையுமே நீங்கள் வந்து அலர்ட் பண்ண முடியும். நாக்ரியில் அலர்ட் பண்ணலாம், இண்டீடில் அலர்ட் பண்ணலாம், அண்ட் தென் நம்மளுடைய லிங்க்டினில் அலர்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டுமே நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியில் ஒரே ஒரு மந்த்துக்குள்ளே உங்களால் வேலை எடுக்க முடியும். நல்ல ரெப்யூட்டட் ஜாபாக பிடிக்க முடியும். நல்ல க்ரோத்தில் இருக்கிற ஒரு கம்பெனிஸ்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணி நல்லா சைன் அப் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரையும் ஒரு ஜாப்லேருந்து அனதர் ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் 1 மந்த்து, ஓகேங்களா. என்னை பொறுத்த வரையும் அந்த 1 மந்த்து டைம் டியூரேஷன்ன்றது என்னென்னா, ஸ்கில் செட் இருக்கிற பீப்புளுக்கு, ஒரு ஸ்கில் செட்டு இருக்கிற பீப்புளோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புளுக்கு 1 மந்த்துக்குள்ளே ஒரு நல்ல ஜாப்குள்ளே போயிடலாம். ஆனால் ஃப்ரெஷர்ஸ்னு வரும்போது, ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க் ஆக்சுவலாக. என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு என்ன தெரியும்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணால் தெரியாது, மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, அவங்களோட ப்ரொஃபைலை எப்படி ஹைலைட் பண்ணணும்னு தெரியாது. அவங்க தான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ உங்கள் நல்ல ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள், ஓகேங்களா. அவங்களோட ப்ரொஃபைல் ரெடி பண்ணுங்கள், அண்ட் தென் ரிஸ்யூம், நல்ல சூப்பரான ரிஸ்யூம் ரெடி பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் யூஸ் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்களோட இங்கிலீஷ் அண்ட் வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப அதிகப்படுத்துங்க. அண்ட் தென் உங்கள் ப்ரொஃபைலில் மல்டிபிள் பிளேசஸில் விசிபிலிட்டி பண்ணுங்கள், ஓகேங்களா. லைக் லிங்க்டின்னு, இண்டீடு, அண்ட் நாக்ரி, ஸோ மான்ஸ்டர் ஜாப்ஸு, இந்த மாதிரி ஷைன் ஜாப்ஸு, இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து விசிபிலிட்டி பண்ணுங்கள், ஓகேங்களா. உங்களுக்கு கன்ஃபார்ம் இதுலேருந்து ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜாப்குள்ளே போகிறீங்கன்னா அதுக்கான ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்துக்கினா மட்டும்தான் உங்களால் ஐடிக்குள்ளே வரவே முடியும். கார்ப்பரேட்குள்ளே நீங்கள் வரணுன்னா அதுக்கான ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் கிவ் அப்.
நீங்கள் சப்போஸ் நான் நிறையா கம்பெனிஸ் போயிட்டேன், நிறைய பேரை பார்த்துட்டேன், எனக்கு வந்து வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நீங்கள் வந்து மனசை தளர விடாமல் ஒரு கம்பெனியாக ஏறி இறங்குங்க. கன்ஃபார்ம் ஒரு கம்பெனி உங்களுக்காக திறந்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஆரோ சைனிங் ஆஃப். தேங்க்யூ.